விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காளையோடைய இனவிருத்தி மண்டலம் அப்படிங்கிறதான் பார்க்க வர. அதாவது பார்த்திங்கன்னா, இனவிருத்தி உறுப்புகள் என்னென்ன, அது எப்படியெல்லாம் செயல்படுகிறது, அது உள் இனப்பெருக்க விருத்திகள் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையும், அதற்கு தேவையான ஹார்மோன்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டடாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பகுதிகளை பற்றி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் தேடி பார்த்த வரைக்கும் வீடியோ போடுறதுக்கு தேடின போது கூட எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஒவ்வொரு பகுதிகளும் எப்படி வேலை செய்து, என்ன அந்த பகுதிகளோட முக்கியத்துவம் என்ன, எப்படி சில விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறது யாரும் போடலை. ஸோ அதனால் அதை பற்றின ஒரு விஷயம் அப்படிங்கிறது போடுறேன். முக்கிய உறுப்புகள் மற்றும் அதனுடைய செயல்பாடுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தகங்கள், இது எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இது இனவிருத்தி மண்டலத்தில் ஒரு முதன்மையான உறுப்பு. ஓகேங்களா? இது விந்து உற்பத்தி, அதாவது விந்து உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் சுரப்பி அப்படின்னு சொல்லலாம். ஆண்மைக்கு தேவையான டெஸ்ட்ரோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனை உற்பத்தி செய்து, இது காளையோட உடல் தோற்றம் மற்றும் ஆக்ரோஷமான குணத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு முக்கிய பங்கு அப்படிங்கிறத வகிக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்காட்ரோம், அதாவது விதைப்பைன்னு சொல்லக்கூடியது. இந்த விதைப்பையோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தான் இருக்கணும். அதாவது ஆரோக்கியமான விந்தணுக்கள் உருவாக்கணும் அப்படின்னா உடலுடைய இயல்பான வெப்பநிலை அப்படிங்கிறது 37 டிகிரி செல்சியஸை விட குறைவாக தான் இருக்கணும். அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. குளிர்ச்சியான நேரங்களில் தான் விதைப்பையில் உள்ள தசைகள் சுருங்கி விதைகளில் உடலுக்குள்ளே நெருக்கமாக கொண்டு போய் வெப்பத்தை பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எபிடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது விந்துக்கள் அருகில் பார்த்திங்கன்னா நீண்ட சுரண்ட குழாய் மாதிரி இருக்கும். உங்களுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ வரும், அந்த ஃபோட்டோவில் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா விந்தணுக்களை சேமிக்கப்பட்டு முதிர்ச்சி அடைய வைக்கிறது. அதாவது விந்தணு உற்பத்தி பண்ணுறது ஒரு இடம், அதை ஸ்டோர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறது ஒரு இடம். அடுத்தது அதை பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடைய வைக்கிறது இன்னொரு இடம். ஓகேங்களா? அடுத்ததாக விந்து நாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ் டிஃபென்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்து நாளம். இது எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா, முதிர்ச்சி அடைந்த விந்துக்களை எப்படி சிறுநீர் வடிகுழாய்க்கு கீழே பார்த்திங்கன்னா யுர்த்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழாய்கிட்ட கொண்டு போகிற வேலையை பார்க்கக்கூடியது தான் இது. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் துணை சுரப்பிகள் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. என்னென்னா செமினல் வெசல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்திங்கன்னா விந்தணுக்களுக்கு தேவையான ஆற்றல்களை கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக ப்ரோஸ்டட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா விந்தணுக்கள் உயிர் வள தேவையான திரவத்தை சுரக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது. அடுத்ததாக கவுப்பர்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிறுநீர் வடிகுழாய் சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் விந்தணுக்கள் எளிதாக செல்ல உதவக்கூடிய ஒரு வேலையையும் பயன்படுத்தக்கூடியது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா துணை சுரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பீனிஸ். இது பார்த்திங்கன்னா விந்தணுக்களை பசுவோட கர்ப்பப்பை வாயில் செலுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடியது தான். இது எல்லாருக்குமே தெரிந்தது. இது பார்த்திங்கன்னா இனச்சேர்க்கையின் போது மட்டும் இதோட வளைவுத்திறன் பார்த்திங்கன்னா நீளமும் அதிகமாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா எஸ் வடிவில் இது கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக இதோட அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த ஒவ்வொரு உறுப்புகளுடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது விந்தங்கள் அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது விந்துக்கள் பார்த்திங்கன்னா அந்த ரோலாக இருக்குது பாருங்கள் ஃபோட்டோவில். ஓகேவா? ஸோ அப்படி ரோலாக இருக்கிறத சுருண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் உற்பத்தி பண்ணக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் அது. அது மட்டும் இல்லாமல் விந்துக்களுக்கு இடையே காணப்படக்கூடிய அந்த செல்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அது மட்டும் ஆண் ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், ரத்தத்தில் கலக்கிறதாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலையில் தான் பார்க்கக்கூடியது. ஓகே. அடுத்ததாக விதைப்பையின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ ஒரு வேளை வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற போது விதைப்பையோட தசைகள் எல்லாத்தையும் தளர்த்தி விட்டு அந்த உடலில் இருந்து தள்ளி வச்சு அந்த விதைப்பையை பார்த்திங்கன்னா கூலிங்காக வச்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் இது. அது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் தசைகளை சுருக்கி உடலுக்கு நெருக்கமாக கொண்டு அதுக்கு என்ன வெப்பம் தேவையோ அதற்கேற்ற மாதிரி பார்த்துக்கூடிய வேலை தான். குறிப்பாக சொல்லணும்னா ஏர் கண்டிஷ்னர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இயற்கை ஏர் கண்டிஷ்னர் அப்படின்னு சொல்லலாம். வெயில் அதிகமாகும் போது உடல்லேருந்து தள்ளி வச்சு அது விந்தணு உற்பத்தி ஆகிறதுக்கோ அது முதிர்ச்சி அடைகிறதுக்கோ என்ன ஒரு டெம்பரேச்சர் தேவையோ அந்த லெவல்லையும், அதிக குளிர்காலத்தில் வரும்போது உடலோட ஒட்டி என்ன ஒரு டெம்பரேச்சர் தேவையோ அந்த ஒரு டெம்பரேச்சர்லையும் வைக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியது தான் அந்த விதைப்பையோடைய முக்கிய வேலையே. அடுத்ததாக விந்தணு முதிர்ச்சி, அதாவது பார்த்திங்கன்னா எபிடாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தலை, அதாவது விந்திலிருந்து விந்தணுக்கள் இங்கு வரும்போது அவற்றுக்கு நீந்தும் திறன் இருக்காது. ஓகேவா? விந்தணுவிலிருந்து விந்துக்கள் உடலுக்குள்ளே வரும்போது நீந்து திறன் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இங்கு விந்தணுக்கள் நகரும் திறனையும் பார்த்திங்கன்னா பெறுகிறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல இருக்காது. அங்கே வந்ததுக்கப்புறம் நீந்து திறன் அப்படிங்கிறது வருது. அதுக்கப்புறம் டைல் அப்படிங்கிறது உருவாகும். இன்றைக்கி நம்ம மைக்ரோஸ்கோப்லேயும் இதெல்லாம் போட்டு வீடியோவில் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் காட்டுறாங்க இல்லையா?
மிதந்து மூவ் ஆகி போகிற மாதிரிலாம் காட்டுறாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே இந்த டெயில் மெத்தட்லேருந்து வரதான், இந்த டெயிலிருந்து வரதான். இந்த விந்தணுக்கள் சேமிப்பு கிடங்கு இது ஒரு காலை நீண்ட காலம் இனச்சேர்க்கை ஈடுபடவில்லை அப்படின்னா இங்குள்ள பழைய விந்துக்கள் எல்லாமே தானாகவே வெளியேற்றப்பட்டுவிடும். அப்படி விந்து சேர்க்கையில் ஏற்படுது அப்படின்னா அது வந்து பசுமாட்டோட உடலில் போய் அங்கே வந்து மூவ்மெண்ட் ஆகி உள்ளே போகிற வேலையை பார்க்கக்கூடியது தான் இது. ஓகேவா. அடுத்ததாக செமன் கம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன அப்படின்னா ஒரு முறை காலை வந்து விந்தணுக்களை தள்ளும்போது கிட்டத்தட்ட 5 to 10 மில்லி-லிட்டர் திரவம் வரைக்கும் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் பில்லியன் கணக்கான விந்தணுக்கள் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து காளையோட ஹெல்த்தை பொறுத்து மாறுபடும். ஒரு சில காளைகள் வந்து 4 to 8 வரைக்கும் இருக்கும். ஒரு சில காளைகள் வந்து 5 to 10 மில்லி-லிட்டர் வரைக்கும் திரவங்கள் வந்து பார்த்திங்கன்னா செமனை வந்து வெளியிடும். அதில் வந்து பில்லியன் கணக்கான விந்தணுக்கள் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து இன்றைக்கி யூடியூப்ஸ் வீடியோஸ் பார்க்குற எல்லா நண்பர்களுமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ அடுத்ததாக முக்கியமான ஒரு 2 விஷயத்தை பார்ப்போம். இன்றைக்கி நாம் அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அந்த காங்கேயனாக இருக்கட்டும் இல்லை ஹச்எஃபாக இருக்கட்டும், இது ரெண்டுக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா விந்தணி உற்பத்தி திறன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் அப்படிங்கிறது உள்ளது. அது என்னென்ன வேறுபாடுகள் அப்படிங்கிறதையும் உள்ள பார்த்துருவோம். காங்கேயம் காளையை பொறுத்த வரைக்கும் காங்கேயம் காளை பொதுவாக 2 to 3 வயதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இனவிருத்திக்கு தயாராகிடும். விந்தின் தரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவற்றுடைய விந்தின் அதிக அடர்த்தி அப்படிங்கிறது இருக்கும். அடர்த்தி மட்டும் இல்லாமல் இயற்கையான சூழலில் இதை வளர்க்குறதுனால உயிர் வாழும் திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பேம் மொட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து நம்மளுடைய காங்கேயன் காளைகளுக்கு ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஒரு தட்பவெப்ப நிலைகளையும் தாங்கி வளரக்கூடிய நிலைமை இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 36°C அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து 40 டிகிரிக்கு மேலே வெயில் இருந்தாலுமே நம்ம நாட்டு இனங்கள்னு சொல்லக்கூடிய இந்த காங்கேயன் காளைகள்லாம் இருக்குது இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விந்து உற்பத்தி அப்படிங்கிறது பாதிக்கப்படாது. அது மட்டும் இல்லாமல் வெப்ப சீரமைப்பு திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது வந்து எப்படி சொல்கிறது உடலில் இருந்து உள்ளே தள்ளி வச்சு கூலிங் படுத்திக்கிறதும், ரொம்ப கூலிங்காக இருக்கிறப்ப உடம்போட ஒட்டி அதை டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிறதும் அந்த ஒரு விஷயம் இருந்தது இல்லையா, அது வந்து நம்ம நாட்டின காளைகளுக்கு வந்து ரொம்ப அதிகமான திறன் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து ஒரு முறை சேகரிக்கப்படும் விந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 to 250 பசுக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயற்கை முறை தயாரிப்பு மூலயமா வந்து பசுமாடுகளை வந்து சினைப்படுத்த முடியும். அதுவே நம்ம அயல்நாட்டு இனம்னு சொல்லக்கூடிய ஹச்எஃபாக இருக்கட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு இனத்தை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் குளிர்ந்த இடங்களில் தான் வாழக்கூடிய ஒரு மாடு. இதற்கு நம்ம பராமரிப்புங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஓகே, அப்படி இருக்கக்கூடிய இது வந்து காங்கேயம் இனத்தை விட சீக்கிரமாக பருவத்துக்கு வந்துடும். 1.5 to 2 வயதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா விந்து உற்பத்தி அப்படிங்கிறது தயாராகிடும். ஒவ்வொரு முறையும் விந்து தள்ளும்போது அளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது காங்கேயன் மாட்டை விட இது அதிகமாக இருக்கும். 8 to 13 மில்லி-லிட்டர் வரைக்கும் விந்து அப்படிங்கிறது இருக்கும். வெப்ப பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் ரொம்ப அதிகம். இது வந்து குளிர் பிரதேசத்தில் தான் வளர்க்கக்கூடியது. அது இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் இதோட விந்தின் தரம் அப்படிங்கிறது சீக்கிரமாக குறைஞ்சி போயிடும். அதனால் வந்து கருவுறுதல் திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெர்டிலிட்டி ரேட் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு குறைஞ்சி போயிடும். முறையான பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா உயர்தர ஹச்எஃப்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறையாக கையாண்டு மாடுகளுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நார்மலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சினைப்பிடிக்கும் சதவீதமும் சரி ஃபெர்டிலிட்டி ரேட்டும் சரி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு விஷயம் தான் உங்களோட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இது மூலயமா காளையோட உறுப்புகள் இனப்பெருக்க உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் பசுமாடுகளுடைய இனப்பெருக்க உறுப்புகள் என்னென்ன, வெளி உறுப்புகள் என்ன, உள்ளுறுப்புகள் என்ன, ஒவ்வொன்றுடைய வேலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.